பாத்தீங்கன்னா விஜய் பாலிடிக்ஸ் வராரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவேற்க கூடியதுதான். ஏன்னா அவர் வந்து அவரோட மூவிஸ்ல வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. சர்க்கார் ஆகட்டும் இல்ல மத்த மூவிஸ்ல ஆகட்டும் நல்ல நல்ல கருத்துக்கள் இருந்துச்சு. சோ அவர் ரியல் லைஃப் பாலிடிக்ஸ் வரும்போது இன்னுமே நல்லா டெவலப் பண்ணுவார்னு நினைக்கிறோம். அதனால வரவேற்க கூடியதுதான். ஆமா ப்ரோ, உண்மையாதான் ப்ரோ. நிறைய நல்லதும் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் கேட்காம நிறைய உதவி பண்றாங்க. சோ வந்த ஒரு வரட்டும், எல்லாருமே ஆரம்பிக்கலான்ற பாலிடிக்ஸ் யாரும் ஆரம்பிக்கலாம். சோ அவர் ஆரம்பிச்சிருக்கா, நல்ல காரியம் தான் ப்ரோ. வந்து நல்லது பண்ண நல்லா தான். எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு வந்து ஹாப்பி தான் பர்சனலா. எனக்கு சின்ன வயசுல இருந்து விஜய் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆக்டரா வந்து அவரை பார்த்துட்டு இப்போ ஒரு பொலிட்டீஷியனா அவரை வந்து கண்டிப்பா அவர் எடுத்திருக்க இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப அற்புதமா நினைக்கிறேன். நல்ல மனுஷன் வரும்போது நம்ம வர இருக்கணும் தானே. அப்ப நல்ல மனுஷன் அவன், அப்ப வர வேண்டியதானே. விஜய் மாதிரி ஆளு தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏன்னா இப்போதைக்கு நல்ல செய்யறதுக்கு ஆளு அந்த பையன் மட்டும் தான் இருக்கான். அந்த பையனா வரணும், விஜய் தான் வரணும். இல்ல ஒரு பாலிடிக்ஸ் வரது இன்னும் நல்ல விஷயம் தான். பட் அவர் வந்து வரது பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட்ல தோணுது. ஃபுல்லா சுயநலமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஐடி ரைடுக்கு பயந்துகிட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு பயந்துகிட்டே வந்துட்டு ஒரு சப்போர்ட் தேடுறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஐடி ரைடு மத்த விஷயங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு தான் அவர் வந்து ஒரு மக்கள் சப்போர்ட் எதிர்பார்த்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு வர வேண்டாம் ப்ரோ, ஆல்ரெடி இருக்கவங்களே போதும். ஆக்டர்ஸ் தான் இனிமே யாரும் தமிழ்நாட்டை வந்து கத்து கொடுத்து ஒண்ணுமே இல்ல ப்ரோ. எம்ஜிஆரோட அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனிமே படிச்சவங்க நல்லா வந்து ஆல்ரெடி அரசியல் தெரிஞ்சவங்க தான் நல்லா இருக்கும். கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வர நாங்க எதிர்பார்க்கிறோம். விஜயகாந்துக்கு அப்புறம் ஒரு கேப் ஒண்ணு இருக்கு, அது இவர் வந்து ஃபில் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். நிச்சயமா மக்களுக்கு நல்லது பண்ணுவார் இவர். கண்டிப்பா வந்து அரசியலுக்கு வந்து இவர் படத்துல நடிக்க மாட்டேன் பத்தி சொல்லியிருக்காரு. அது பெரிய இழப்பு தான் எங்களோட ரசிகரை பொறுத்த வரைக்கும். பாப்போம் எவ்வளவு கஷ்டமா இருந்த படத்துல இதை அப்புறம் விஜய் பார்க்க முடியாது அப்படின்னு. நிச்சயமா ஒரு வழி இருக்குது உள்ள படம் அவர் மேட்டு பார்க்க முடியாதுன்னு. இடையில வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இடையில வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறேன் நான் விரும்புறேன். பாத்தீங்கன்னா இப்ப பாலிடிக்ஸ் வரதுனால நான் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அப்புறம் தியேட்டர்ல ஸ்கிரீன்ல தளபதியை பார்க்க முடியாது. ஆக்சுவலா நான் வந்து அஜித் ஃபேன் ப்ரோ. சோ ஆமா ஆமா, ஏன்னா அவர் படம் வரலனாலும் நம்ம தளபதி படம் தான் போய் பார்ப்போம். நான் கூட லாஸ்ட் லீவ்ல தான் பார்த்தேன் கூட. இவன் ஆக்சுவலா விஜய் ஃபேனு. ஆமா, நாங்க எல்லாம் ஒன்னா தளபதி படம் பார்த்தோம். சோ அவர் படம் வரலாம் கூட நாங்க தளபதி படம் நம்ம படம் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். சோ அப்படி இருக்கும்போது அவர் படம் நடிக்க மாட்டேன் சொன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு ப்ரோ. ஏன்னா இதுக்கப்புறம் FDFS இல்ல ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஆடியோ லான்ச் ஒரு குட்டி சொல்ல கேட்க முடியாதுன்றப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா ஆமா ப்ரோ, உண்மைதான் ப்ரோ. எப்பயுமே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதே மாதிரி லியோ வந்து ஃபர்ஸ்ட் டேவே போனோம். ஸோ செலிப்ரேட் ஆச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம் எல்லாருமே. இப்போ வந்து மறுபடியும் அந்த தியேட்டர்ல அந்த ஒரு சவுண்ட்ஸ் ஃபேன்ஸோட வைப்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியாது, கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் பர்த்டே ரிலீஸ்லாம் ரீரிலீஸ்லாம் பண்ணுவோம் நிறைய மூவிஸை. இப்போ அந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரையும் அது வந்து ரூமரா இல்லையான்னு தெரியல. இதுக்கப்புறம் நடிப்பாங்கன்ற ஒரு நியூஸ் இன்ஸ்டால வந்துட்டு இருக்கு. ஆனா அது உண்மையான்னு தெரியல. இப்போ நடிச்சா நல்லா இருக்கும், நடிக்கலன்னா நேர்ல தான் ப்ரோ போய் பார்க்கணும், வேற வெளியில ப்ரோ. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து லியோ படம் ரொம்ப ஆர்வமா என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்காம செகண்ட் டே அடிச்சு பிடிச்சு போயிட்டு தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் அப்படிலாம் இல்லாம நாங்க எல்லாம் யூனிட்டியா போயிட்டு ஒரு படம் பார்த்தோம்னா அது லியோ தான். இதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்றப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பட் ஆனா மேபி அவர் டிசிஷன் மாத்திட்டு இன்னும் நிறைய படங்கள் நடிச்சா நல்லா இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம் இது. நம்ம ஒரு 2 பேசலாம். ஆனா ஒரு 100 கோடி ஒரு 10 கோடி பணம்லாம் தோக்கிறதுக்கு அது விஜய் மாதிரி ஆளுங்களால தான் முடியும். நல்ல பையன், தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாப்புல. அதனால பணம் வேண்டாம், மனுஷன் தான் வேணும். அதனால நம்ம மனுஷன் நல்லா செய்வோம். பணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாப்புல. எம்ஜிஆரை விட இன்னும் ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் விஜய். அதனால வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பொருளாதார இழப்புலாம் ஒன்றும் பெருசா ஏற்பட போறதில்ல. ஒரு நன்றி கடன் செய்யறாரு. அவர் படம் அடிக்காம இருக்கிறதே பெருசா நன்றி கடன் தான். அவரோட இதான் முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடியே அவர் பிலிம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலா எல்லாருமே ரசிக்கிற மாதிரி எடுக்கிற படங்கள்லாம் எடுத்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கோஸ்டா எடுத்த கொஞ்சம் மட்டமான இதுதான். கடைசி 4 படம் பாத்தீங்கன்னா ஃபிளாப் தான். லியோ படமே ஃபிளாப். அப்புறம் எதுக்கு அதுக்கு வெற்றி விழா? உங்களுக்கு புரியுங்களா? விளம்பரம் நல்லாவே பண்றாரு. விளம்பரம் பண்ண மாதிரி தான் அவர் எல்லாருமே பிடிக்கும். விளம்பரம் அது படத்துல அவர் விளம்பரம் பண்றாரு, அரசியல் பண்றாரு. அரசியல்ல வந்தாலும் சொல்ல வேணாம். அதாவது வந்து விளம்பரத்தை காட்டி வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலான்னு ஒரு சீப்பான ஒரு இது பண்ணலான்னு ஒரு பிளானிங் இருக்கு. அது சத்தியமா நடக்காது, பகல் கனவா தான் போகும். அண்ணாமலை வந்து ஒரு கேண்டிடேட், அவருக்கு ஈக்குவலா இருந்தாலும் நல்லா படிச்சவங்க, IAS அந்த மாதிரி இருக்கவங்க. மேபி அவரு பிஜேபியில இருக்கனால வேணா அண்ணாமலை ஒதுக்கலாமே தவிர, பட் நல்லபடி நல்ல கேண்டிடேட் தான் அவரு. இல்ல அரசியல் வரதுக்கு முன்னாடி இப்ப முன்னோட்டமா நிறைய உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மாவட்ட வாரியா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா வந்து DMK ADMK இவங்க தான் இப்ப மோஸ்ட் ஆஃப் த பீரியட் அவங்க தான் இருந்திருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் பண்ணாத விஜய் வந்து என்ன பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ அது என்ன பண்ணுவாருன்னு தெரியல, அது அவர் தான் சொல்லணும். பட் அவரு மக்கள் இயக்கம்ல பண்ற விஷயம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ அதை விட பெருசா இன்னும் என்ன சொல்றது, அடிமட்ட லெவல்ல ஒரு கீழ் தான் சரியா சொல்ல தெரியல. அவரு இன்னும் டெவலப்மெண்ட் அதிகமா பண்ணலான்ட்டு தோன்றுது. இந்த 2 கட்சி இல்லாம 3ஆவதா ஒரு வர கட்சி வந்து இந்த 2 கட்சிக்கு மேல பேசணும்னு ஆசைப்படுறேன் நான். அதுக்கு அந்த அளவுக்கு செய்யணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஆமா ப்ரோ, இவன் சொன்ன மாதிரிதான்
ரெண்டு பேரும் எவ்வளவு செஞ்சாலும் எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவர் வந்து என்ன பண்றான்னு பாக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இப்ப யாருமே கேட்காம இந்த 10th 12th அவங்களுக்கு எல்லாம் கேஷ் பிரைஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இந்த நிவாரண உதவி எல்லாம் கூட செஞ்சாரு. சோ இதுக்கப்புறம் வந்தா நிறைய செய்வாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. கருத்து கணிப்புல கூட அதே தான் சொல்றாங்க. ஆனா இந்த வாட்டி வின் பண்ணலாலும் அவர் வந்து என்ன பண்றான்னு பாக்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஓட்டு போடலாம் ப்ரோ. இப்ப கூட நான் உடனே வந்து நான் விஜய் ஓட்டு போடுறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு விஜய் பிடிக்கும். சோ அதை வந்து அவர் என்ன பண்றாரு உள்ள வந்துட்டு இப்ப என்னென்ன அறிக்கைகள் விடுறாரு, கோரிக்கைகள் என்னென்ன இது கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு கண்டிப்பா ஓட்டு போடுவோம். பாலிடிக்ஸ்ல எப்படி சொல்றது, இப்போ யாருமே எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பண்றாங்க. பட் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ இப்போ ஒரு ஆக்டரா இருந்துட்டு ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வரப்போ எல்லாருக்குமே ஒரு ஐடியாலஜி என்னன்னா, ஓரளவுக்கு நமக்கு ஃபேம் இருக்கு, இப்போ வந்து மக்கள் வந்து நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு சர்டன் பிளான் வந்து கரெக்டா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா எந்த கட்சியா இருந்தாலுமே சரி அவங்க வச்சிருக்கிற அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தாங்கனாலே கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, தலை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விஜய் வந்ததுக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் தான் இருக்கு. சோ கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கே நல்லது செய்வோம். விஜய் நல்ல பையன், அப்புறம் என்ன வேணும்? ஒரே வார்த்தை, விஜய் நல்ல பையன். அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், வெத்த நடிக்க மாட்டான், நல்ல விஷயம் செய்வான், சொல்லுவான், செய்வான், அவ்வளோதான். அப்புறம் என்ன? ஐயோ, அந்த 2 பெரிய கட்சி விட்டதே பெரிய விஷயம், ரொம்ப இதுதான். காமராஜர் காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு அந்த 2 பெரிய கட்சி விட்டுக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கே கேன்சர் மாதிரி தான். 2 பேரும் ஆளவும் தெரியல, ஒன்றும் தெரியல, அவனுங்க வளர்த்துட்டு போயிட்டானுங்க. ஆனா அவங்க 2 பேத்துக்கு விஜய் எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. ஆனா விஜய் கண்டிப்பா வந்து அவர் வளர விட மாட்டாங்க, அவரால் வளரவும் முடியாது. இவரு சீமான் அவங்களே எதுவும் பண்ண முடியாது. புதுசா வேற யாராச்சும் ஒருத்தர் வந்ததான். அதாவது வந்து ஒரு சாமானியனோட வலி என்னன்னு, இப்ப எனக்கு காலில் வலிக்குன்னு வச்சுங்களேன், நான் வலிக்குது கத்தன்னா உங்களால் பார்த்தா பரிதாபப்படம் அனுதாபப்பட தான் முடியும். ஆனா வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு பாமரனோ ஒரு சாமானியனோ ஒரு நடுத்தர மக்களோ ஒரு மேல வரணும்னு வச்சுங்களேன், அதுல இருந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இல்லாம ஒருத்த மேல வந்து உட்காரணும். அப்பதான் அவன் வந்துட்டு அவங்களோட வழி என்னன்னு தெரியும். விஜய் வருது வேறான்றீங்களா? விஜய் வந்து அவருக்கு எந்த அனுபவம் இல்லை ப்ரோ. ஜஸ்ட் சும்மா சினிமாவில் நடிச்சதை மட்டும் வச்சு அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு. அதனால போதும்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி இதை தமிழ்நாடு அத்தளவுக்கு எடுத்துட்டு போனோம்னா ஆக்டர்லாம் கண்டிப்பா முடியாது ப்ரோ. நல்லா படிச்சவங்க, நல்ல நாலேஜ் இருக்கவங்க, அந்த பிடிஆர் மாதிரி இருக்கவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஓட்டு சதவீதம் வாங்குவார் விஜய் இந்த இதுல எலெக்ஷன்ல. ஆனா 2026ல கண்டிப்பா ஒரு மாபெரும் ஒரு வெற்றி அடைவாரு, அது நம்பிக்கை இருக்கு எனக்கு. வெற்றி அடைவாரு கண்டிப்பா. எனக்கு விஜய்க்கு வந்து ப்ராபபிலிட்டி கம்மி தான், ஏன்னா அவர் இப்பதான் வந்து வந்திருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் வந்துட்டு சினிமா டைரக்டரோட பையன், சொகுசு பங்களால நீ வாழ்ற, நீ ராஜா வாழ்க்கை வாழ்ற, உனக்கு வந்து நடுத்தர மக்களோட வழி என்னன்னு தெரியாது. அதே மாதிரி சீமானே அப்படிதான். உங்களுக்கு சினிமா டைரக்டர் பேச்சு தர இருக்கவங்களாம் வந்துட்டு அரசியல்வாதி தலைவன் ஆக முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிதான். எடப்பாடி அப்படிதான். எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக தொண்டரா இருந்து சிஎம்ஆனாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா கலைஞரோட பையன். அந்த ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒரு காரணம் கிடையாது. சிஎம்ஆனாரு. தமிழ்நாட்டு மக்களை இவங்களை அடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இவங்களா யாருமே இல்லாம புதுசா ஒருத்த வந்து உட்காந்தானா அவனுக்கு வரவேற்பு தரலாம். இதெல்லாம் அந்த சத்தியமா தெரியாதுங்க. அவர் பண்றது எல்லாமே வந்துட்டு அவங்க மக்கள் இவ்வளவு நாளா வந்துட்டு அந்த மக்களை தர்றாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா தெரியுமா? எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல சாமானிய நடுத்தர மக்களோ இருக்காங்களா, அவங்க ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஒரு சுயநலவாதி அரசியல் மாதிரி தெரியும். சீமான் அவரை பத்தி என்ன ப்ரோ? சீமானும் ஒரு ஜோக்கர் தான் ப்ரோ. அதெல்லாம் வேஸ்ட் தான். அவரும் ஆக்டர் பேக்ரவுண்ட் தானே, அதெல்லாம் வேஸ்ட் தான். தெரிஞ்சது வேஸ்ட் தான். கவர்மெண்ட் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். யார் வந்தா வேலை நடக்கும், யார் வந்து டெவலப் ஆகும், அவங்க தான் பெஸ்ட். இந்த அரசியல் நுழையறதுக்காக வந்து நான் படம் நடிக்கிறதே விட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் எங்கேயும் சம்பாதிப்பாரு, அங்க விட்டுறத எங்க பிடிப்பாரு, அவ்வளவுதான். பிசினஸ் தானே என்னது.